போட்டால் ரெட்டாலைக்கு தான் போடுவோம், ஸ்டாலினுக்குலாம் போட மாட்டோம். டிஎம்கே தான் போடுவோம். டிஎம்கே தான். எதுக்காக? நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்து விஜய்க்கு தான் போடுவோம். எவனும் வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கிறோம். டிவிக்கு எதற்காகண்ணே? ஒரு மாற்றம் உருவாகணும். அமைச்சர் உடம்பு பார்த்து நாங்கள் விரும்பினேன், அதனால போடுறேன். ஸ்டாலின் ஐயா நல்லபடியாக ஆட்சி நடக்குது. உதவி சொல்லிடுங்க, நல்லா போயிட்டு அதை அப்படியே போட்டு. ஆமாம் ஆமாம். யார் நம்மளுக்கு முடிக்கும்? பசியம்பத்திரம் இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் போட்டிருக்காங்க. அது எதனாலன்றது எனக்கு தெரியாது. திமுக கூட்டணி நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு மைதானம் இதெல்லாம் நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும், அதுக்காக நம்ம டிவிக்கலாம். புது கட்சி ஒருத்தன் உருவாகி வர்றான், அவனுக்காண்டி போடுறான். வேற எவனுக்குமே நம்ம போட முடியாது. 2 கட்சி வந்து நாசமாக போயிட்டாங்க. அவன் தரிசாதம் போக போகிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ களத்தில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற கருத்து கணிப்பு எல்லா பக்கமும் எடுத்துக்கிருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம மதுரையில் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு பேர் பெற்ற இடத்துல தான் நிற்கிறோம். இங்கே யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் யாருக்கு டிவிக்கே ஓட்டு போடுறதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அவர் தானே உதவி செய்கிறாரு. யார் சார்? யார் சொல்லுங்க? சாய். சரி, ஓகே. எதுக்காக? ஆளுகளுக்கு நன்மை செய்யறதுக்காக. 5000 கொடுத்தாங்க, தீபாவளிக்கு 2000 கொடுத்தாங்க. என்ன விலைவாசியத்தையும் ஏற்றுறாரு. விலைவாசி பொதுவாக ஏறுறது. அப்புறம் நன்மை செய்கிறாரு. அந்த நன்மை வருஷம் எல்லாம் நம்மளுக்கு 1000 கொடுத்தாங்க. இது அந்த ரேஷன் கார்டு நன்மை செய்கிறவங்களுக்கு போடுவோம். ஸ்டாலின் ஸ்டாலின் ஊண்டி ஒரே அடி அடிக்கிறீங்க. எதனாலலாம் சொல்ல, நல்ல அரசியல் நடத்துறாரு. அவங்க அப்பாவில் இருந்த காலத்துல பெண்ணுக்கு சொத்துல சம உரிமை வாங்கி கொடுத்தாரு கலைஞர். அவரோட பிள்ளைன்ற விசுவாசத்துல போகணும். என்ன பண்ணலாம் அடுத்து? எல்லாமே பெண்களுக்கு எல்லாமே செய்யறாரு அவர். நீ என்ன சொல்ல முடியும்? அந்த காசுக்காகலாம் சொல்லக்கூடாது. நல்லா அரசியல் நடத்துறாரு, அவ்வளோதான். நாங்கள் போட்டால் ரெட்டாலைக்கு தான் போடுவோம், ஸ்டாலினுக்குலாம் போட மாட்டோம். ஓகே. எதனால? விலைவாசி விலை கூடி போச்சு. என்ன செஞ்சுருக்காங்க நல்லது? 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க? பூரா விலைவாசி கூடதான் இது. பெண்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு? கொள்ளையும் பாலியல் வன்கொடுமை. பிள்ளைங்க பள்ளியெடுத்து போயிட்டு நிம்மதியாக வர முடியுதா? 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது எங்களுக்கு. வீட்டுக்கு போயிட்டு வரப்போ உசுறு போய் வெளியே போயிட்டு இருந்துச்சுன்னா உயிர் போயிட்டு வெளியேற மாதிரி இருக்குது. என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம். ரெட்டாலை தான் எங்களுக்கு வேணும். ரெட்டாலை வந்தாலும் பரவாயில்ல, விஜய் வந்தாலும் பரவாயில்ல. நான் போட்டால் ரெட்டாலைக்கு தான் போடுவேன். தான் போடுவோம். இந்த கட்சி இந்த எலெக்ஷன் நான் போட்டால் ரெட்டாலைக்கு தான் போட்டிருக்கேன். ரெட்டாலை தான் எங்களுக்கு வேணும். எதனால? என்ன காரணம்? அவங்க இருக்க வரைக்கும் எந்த ஒரு கொள்ளை எந்த ஒரு இதுவும் நடக்கல. பொம்பளைகளுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இப்போ பொதுவாக பாதுகாப்பே இல்லை. முக்கியம் வந்து விஜய் வந்தால் ரொம்ப நிதிலையும் நல்லது. எங்களுக்கு ரெட்டலை தான். ஆமாம், ரெட்டலை தான் வேணும். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். உதவித்தொகை வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. எல்லாமே விலைவாசி கூட ஏறி போச்சுல்ல. அந்த உதவித்தொகை கொடுத்து என்ன பண்ண? உதவித்தொகை கொடுத்து 1 மாதத்துக்கு கொடுத்து 1 நாளையில் அந்த காசை பிடிங்கிடுறாங்க. அப்புறம் இதில் எங்கே உதவித்தொகைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துலேயும் இந்த சாப்பாட்டுலேருந்து இந்த பச்சை தண்ணி குடிக்காம மதுரை போயிட்டு வர்றான். ஒரு சாதாரண ஒரு உளுந்தோட 5 ரூபா விற்றது 12 ரூபா விற்குது. எல்லாம் விலைவாசி கூட ஏறி போனனால எங்களுக்கு உதயசூரனே வேணும், ரெட்டலை தான் வேணும். எங்களுடைய கருத்து என்னன்னா, விவசாய நிலங்கள் காப்பாற்றப்படணும். அவங்கள்ட்ட ஓட்டு அது சொல்ல மாட்டாங்க. விவசாய நிலங்கள் காப்பாற்றப்படணும். விவசாயிகளுக்கு நல்ல முறையில் வந்து பயனடையணும். அவங்க யார் அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட எங்கள் ஓட்டு. டிவிக்கே தான் சார் போடுவோம் நமக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இருந்தவங்களே திரும்ப வந்து இன்னும் இல்லை. அதனால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும். அதுக்காக நம்ம டிவிக்கு தான். ப்ரோ, இந்த வரப்போகிற சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம காண்டி போடுவீங்க? இல்லை, நம்ம சீமானுக்கு தான் போடுவோம். சீமானுக்கு தான். ஓகே. நீங்கள் எந்த ஏரியா? சோழந்தான் தொகுதி தான். சோழந்தான் தொகுதி. ஓகே ப்ரோ. எதுக்காண்டி சீமான்? விவசாயம் காப்போன்ற மண் வளம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆதரிக்கிற. அப்படி மற்ற கட்சியில் வந்து மண்ணை அள்ளிதான் அழிச்சிக்கிருக்கோம். ஏற்பட்ட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா இருக்குது. விவசாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க? அடிஷ்னலாக எதுவும் கிடையாது மற்ற கட்சியில். மற்றவங்க சம்பாதிக்கணுன்றக்காண்டி தான் கட்சி நடத்துது.
இதில் வந்து இவ்வளவு விஷயம் இருக்குது. திராவிட கட்சியில் ரெண்டையுமே சொல்றீங்களா இல்லை எப்படி யாராவது ஒரு ஆளை பொதுவாக தான், பொதுவாக ரெண்டு கட்சி எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று சகிச்சவங்களாம் கிடையாதுல்ல. ஓகே. சீமானா விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். விவசாயத்துக்கு சப்போர்ட்டு, நம்ம அதுக்கு தண்ணி அவர் கேட்குற எனக்கு சீட்டில் உட்கார வைங்க உங்களுக்கு பண்ணித்தரேன் தானே கேட்குறாரு. நம்ம கொடுக்கலாம்ல வாய்ப்பு. அப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த வாட்டி வருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. யாருக்கு உங்க ஆதரவு? ஆதரவு எப்போதுமே ரெட்டலை தான். நாங்கள் ரெட்டலை கட்சி தான். எதுக்காக? எப்போதுமே அது அதை ஆரம்பத்தில் ஓட்டு போட்டதுலேருந்து அந்த ரெட்டலைக்கு தான் போடுறான். அது வாசி அதை மறக்க முடியாமல் போட்டுறது அவ்வளோதான். அந்த ரெட்டலைன்ற சின்னத்துக்காண்டியா இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா? எம்ஜிஆர் சுற்றியா நம்ம ஆரம்பத்துலேருந்து அதை போட்டது. ஓகே. வேற எந்த காரணம் இல்லை? அதெல்லாம் வேற எந்த காரணமும் இல்லை. வேற ஏதாவது மாற்றங்கள்? அதெல்லாம் இல்லை, மாற்றங்கள்லாம் அது வராது நம்மளுக்குலாம். அதே ஒரே மாற்றம் தான். ஓகே. ஆமாம், நம்ம எதுக்கு ஆரம்பித்தோமோ அதுக்கு தான் கடைசி வரலையும். ஓகே. எப்போதுமே அதுக்கு தான். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தனி பிரச்சனை. நம்மளுக்கு அது எப்போதுமே அந்த கட்சி தான் பிடிக்கும். ரெட்டலை கட்சி எம்ஜிஆரை வச்சு அது அந்த எம்ஜிஆர் கிரேஸில் என்ன இருக்கீங்க? ஆமாம், அதுதான். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு வந்து டிஎம்கிட்டே. காரணங்கள்? டிஎம்கின்னா அது வந்து பரம்பரை அரசியல் நொடுக்கங்கள் தெரிஞ்சவங்க. அவங்க நம்ம கலைஞர் ஐயா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அதுக்கு முன்னாடி முக ஸ்டாலினி விஷயம் அதை தெரிஞ்சு மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இதில் ஏகப்பட்ட கூட்டணி கட்சிகள் வந்து மக்களை உணர்ந்தவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க. அது வச்சு டிஎம்க்கு வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவு, மக்களுக்கு நல்லது செய்யணும். எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க வீடு வாசல் இல்லாமல். எத்தனையோ மக்கள் ஊனமற்றவங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஐயா அவர்கள் முக ஸ்டாலினி நல்லது செய்யணும். வந்து உங்கள் ஆதரவு யாருங்க? அதிமுக கூட்டணிக்கு. ஆனாலும் திமுக கூட்டணி நல்லா வேலை பார்த்துருக்காங்க. ஜல்லிக்கட்டு மைதானம் இதெல்லாம் நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் என்னோட ஆதரவு இப்போதைக்கு அதிமுக கூட்டணி. எதனால அவங்களும் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம். ஒரு மாற்றம் இருந்தால் ஏதாவது ஒரு மாற்றம். இந்த சூறுமல் ஓட்டலாம், இல்லைன்னா அந்த சாத்தியா டேமுக்கு பெரியார் பிரதான காலையிலேருந்து ஒரு வாக்கியா வர மாதிரி அந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஆதரவு. அதனால தான் இந்த டிஎம்கே தான் போகிறோம். எதுக்காகனா அந்த ஆரம்பத்தை பார்த்துருக்காங்க. ஏன்னா எல்லா செலவும் செய்கிறாங்க. மக்களுக்கும் சரி ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்குமே செய்கிறாங்க. அதுக்காண்டி அவங்களுக்கு போகலான்னு இருக்கோம். என்னென்னா திரும்ப வந்து கொஞ்சம் இந்த திரும்ப இதெல்லாம் இருக்குது முன் வைக்கணும்னா நம்ம சொல்ல முடியாது. அதான் பெரியவங்க பேசுகிறது நான் பேசக்கூடாது. அதுக்காண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா டிஎம்கே வரணும். வந்தால் நம்ம செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம். ஸ்டாலின் கட்சி தான். எதுக்காக? இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபா போட்டிருக்காங்க. அது எதனாலன்றது எனக்கு தெரியாது. நாங்கள் ஓஎப்பு காசு வாங்குகிறோம் 1200 மொத்தம் 3200 போட்டிருக்காங்க. எங்களுக்கு வறுமை கோட்டு கீழேயா இல்லை என்னன்றது தெரியாது. நாங்கள் ஏழைவாடிங்க. அது உதவியாக இருக்குன்றீங்க? அந்த உதவியாக இருக்குது எங்களுக்கு. கடைசி வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படின்னா எங்களுக்கு மாதம் ஒரு 2000 ரூபா போட்டாலும் கூட எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம், ஏழைங்க. எனக்கு 3 பொண்ணுங்க. அந்த அமௌண்ட் உங்களுக்கு நல்லா உதவியாக இருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி